அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் முதல்ல எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குற போது அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். எப்போ 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா இந்த மாதம் 19ஆம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் அங்கே 8ல் தான் இருக்கார். ஒரு பக்கம் கவனம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு எதிர்பாராத வருமானம், ரெண்டுமே இந்த கிரகங்கள் செய்யும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக அதாவது கணவன் மூலமாக பொருள் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா மனைவி மூலமாக தன வரவு இருக்குது. 2 பேருக்குமே ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது எதிர்பாராத தன வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னால் கூட ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது டிவிடெண்ட் எதுவும் வரணும்னா வந்துடும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏதாவது உயில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் மூலமாக பொருள் வரவு இதுவும் வரும். ஆக 8ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக புத பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கு ரெடியாக இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 8ல் இருக்கார், அப்புறம் 9க்கும் வர்றார். அப்படி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஆரம்பத்தில் சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆக நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுங்கள். பிளான் பண்ணி நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய பிளானிங்குரிய கிரகம் சூரியன், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார்.
அதுக்கப்புறமா தான் அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாக வரும். ஏதோ நீங்கள் செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம்தான் ஒரு தெளிவான நல்லதொரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் அத்தனையும் எனி இன்லாஸ் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், நெய்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லா விதமான உறவுகளையும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்குது. எவ்வளோ இருந்தால் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் இருக்கிற வரைக்கும் புதன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா எதிர்பார்த்த விலைக்கு போகாது. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் இல்லை அப்படின்னா அதுக்காகவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நல்ல வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சித்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதியாகவும் புதன் தான் அவரும் வழக்கம் போல் அவர் 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக சொத்து வாங்குறதாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்குறதை பற்றி யோசிங்க. நீங்கள் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, படிப்பில் ஃபெயிலியர் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை. கடந்த காலங்கள் எல்லாம் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய நன்மையான பலன்களை சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ கோச்சாரத்தில் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே அடக்கி வாசிக்க வேண்டிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானம். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி, மகிழ்ச்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா அவரும் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 8ஆம் இடத்துக்கு போவார். 10ஆம் தேதி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவரும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் சுமார். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு தெளிவு. அது வரைக்கும் பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாய், அவரும் 8ல் தான் இருக்கார். அவருமே சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே நல்லா இருக்குது. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது வரைக்கும் உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு வேலைக்கு பேப்பர் போடணும்னு நினைக்காதீங்க. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல் இல்லை. வேலை கண்டிப்பாக கொடுப்பார். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்கும். பட் அந்த வேலையை தக்க வைக்கிறதுல தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தெய்வ அனுகூலத்தால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நகற்ற வேண்டிய சூழ்நிலையில் கிரகங்கள் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமை, நிதானம். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம்
உங்களுக்கு தெய்வ விலகி நின்றாலும் இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு பகவான், அவருமே பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பெண் நண்பர்களால் பிரச்சனை, மூத்த சகோதரிகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவ ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள் இருந்ததுன்னா முருகனுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், தெய்வ அனுகூலம் கூடும். நன்றி, வணக்கம்.